Good morning students. Today we are discussing about cell biology. Cell biology means the study about cell is called cell biology. Introduction. Sona had a dinner. Some hour later she experienced a stomach pain and went to a clinic. Sona சாப்பிட்டதுக்கு அப்புறம் சம் ஹவர்ஸ் 1 or 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தனா ஸ்டொமக் பெயின் வருது. நெக்ஸ்ட் கிளினிக் போறாங்க. ஆஃப்டர் எக்ஸாமினேஷன் த டாக்டர் told Sona that she had eaten food contaminated with a type of bacteria which might have caused food poisoning. சோனா ஈட் பண்ண ஃபுட்ல சம் பாக்டீரியாஸ் இருக்கிறதுனால அந்த ஃபுட் பாய்சனா மாறிடுச்சு. அதை ஃபுட் பாய்சன் சொல்றாங்க. பாக்டீரியா ஆர் மைக்ரோ ஆர்கானிசம். மைக்ரோனா ஸ்மால் ஆர்கானிசத்தை தான் மைக்ரோ ஆர்கானிசம்னு சொல்றோம். த சீன் ஒன்லி த்ரூ தி மைக்ரோஸ்கோப். தட் கேன் பி சீன் ஒன்லி அண்டர் மைக்ரோஸ்கோப். மைக்ரோஸ்கோப் வழியா மட்டும்தான் பாக்டீரியாவை நம்ம பார்க்க முடியும். அண்ட் நாட் சீன் த்ரூ த நேக்ட் ஐஸ். நம்மளுடைய வெறும் கண்ணால அதை பார்க்க முடியாது. Salmonella species is a bacteria that can cause foodborne infection. The உணவு சம்பந்தமான இன்ஃபெக்ஷன்ஸ் நோய்களை அல்லது தொற்றை ஏற்படுத்தக்கூடியது இந்த சால்மோனெல்லா ஸ்பீசிஸ். பாக்டீரியாவினுடைய ஒரு வகை தான் சால்மோனெல்லா ஸ்பீசிஸ். இதான் சால்மோனெல்லா பாக்டீரியாவினுடைய டயக்ராம். Our earth is a beautiful place wherein different types of organisms happily coexist. Our earth many millions of organisms combine together and combining many functions and activities. நம்ம பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் ஒன்றோடு ஒன்று சார்ந்து நிறைய பணிகளை செய்யுது. From minute masses to huge conifers. Minute masses means fungus. This fungus என்ன சொல்றோம்? Heterotrophic. Heterotrophic means this plants not only produce food. இந்த தாவரங்கள் அதற்கு தேவையான உணவை தானே தயாரிக்க முடியாதனால அதை heterotrophic mode of nutrition சொல்றோம். இதுல பார்த்தோம்னா மாசஸ்ங்கிறது பூஞ்சைகள்ல இருந்து ஹியூஜ் கோனிஃபர்ஸ். கோனிஃபர்ஸ்னா ஜிம்னோஸ்பர்ம்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியை கோனிஃபரேசின்னு சொல்றோம். இதுல இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் தான் நாம கோனிஃபர்ஸ்னு சொல்றோம். ரொம்ப உயரமான மரங்கள் வரைக்கும் பூமியில இருக்கு. இன்விசிபிள் பாக்டீரியா டு ஹியூஜ் ப்ளூ வேல். இன்விசிபிள் பாக்டீரியானா நம்ம கண்ணால பார்க்க முடியாத பாக்டீரியாவில இருந்து ஹியூஜ் ப்ளூ வேல். ப்ளூ வேலோட வெயிட் பார்த்தோன்னா நீலத்திமிங்கலத்தோட எடை 200 டன் 300 டன் வெயிட் இருக்கும். அதனோட ஹார்ட் மட்டும் பார்த்தோன்னா நம்ம சின்ன மாருதி காருடைய சைஸ்ல இருக்கக்கூடியது அந்த ப்ளூ வேலுடைய ஹார்ட். ஆல் ஹேவ் ஏ பேசிக் யூனிட் கால்டு செல். இந்த அனைத்து உயிரினங்களும் அடிப்படை அழகான செல்லினால் மட்டுமே உருவாக்கப்பட்டுள்ளது. லெட் அஸ் ஸ்டடி அபவுட் செல்ஸ். செல்ஸ் எல்லாமே இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர்ல ஒன்னோட ஒண்ணு அட்ஜாயினிங் கண்டிஷன்ல ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து இருக்கும். Cell is a fundamental unit of life. The building wall is made up of numerous bricks. நம்ம சுவர் பார்த்தோன்னா நிறைய செங்கற்களால உருவாக்கி இருப்போம். இந்த சிமிலர் மேனர் அதே முறையில behave a composed of numerous hexagonal units. behaveனா தேன்கூடு பார்த்தோன்னா நிறைய அறைகளுடன் கூடிய அந்த ஹெக்ஸாகோனல் ஷேப்ல இருக்கக்கூடிய யூனிட்னால ஒன்றோட ஒன்று சேர்ந்து இருக்கும். Some of the organisms are represented by a single cell. Therefore, ஒரு சில ஆர்கானிசத்தை என்ன சொல்றோம்? ஒரு சில உயிரிகளை நாம ஒரு செல் உயிரிகள்னு சொல்றோம். Therefore, they show a simple organization. அதனுடைய உடல் அமைப்பு பார்த்தோன்னா மிக எளிமையாக இருப்பதை சிம்பிள் ஆர்கனைசேஷன் சொல்றோம். The basic functional unit of an organism is called cell.
ஒரு உயிரினத்தோட அடிப்படை பேசிக் ஃபங்க்ஷனல் யூனிட்டே செல் என்ன சொல்றோம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஏ செல் ரெப்ரசன்ட் த அரேஞ்ச்மெண்ட். அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல்லை பொறுத்து எப்படி எல்லாம் கிளாசிஃபை ஆகுது. அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் ஆர்கனல்ஸ் இன் எ செல். இன்சைடு த செல்குள்ள என்ன இருக்கும், செல் ஆர்கனல்ஸ் ஆர் பிரசன்ட். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் பிளான்ட் செல்ஸ்ல என்னென்ன ஆர்கனல்ஸ் இருக்கு, அந்த ஆர்கனல்ஸ் எல்லாமே பிளான்ட் செல்ல இருக்கும். ஃபங்க்ஷன் இஸ் த ஆக்டிவிட்டி ஆஃப் ஈச் பார்ட் ஆர் ஆர்கனல் இன் எ செல். செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கனலும் அதோடைய பர்டிகுலர் ஃபங்க்ஷனை செய்யும். எக்ஸாம்பிள் மைட்டோகாண்ட்ரியா பார்த்தோன்னா எனர்ஜி ப்ரொடக்ஷனை செய்யக்கூடியது. ரிபோசோம் பார்த்தோன்னா புரோட்டீன் சிந்தசிஸ். இது மாதிரி ஒவ்வொரு ஆர்கனும். குளோரோஃபில் பார்த்தோன்னா போட்டோசிந்தசிஸ். இந்த ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. செல்ஸ் ஆர் த பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் an ஆர்கானிசம். ஒரு உயிரினத்தோட அடிப்படை அழகுன்னு சொல்றோம். யூ லேர்ன்ட் தட் ஆட்டம்ஸ் ஆர் த பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் மேட்டர் இன் சாப்டர் 3. சாப்டர் 3ல ஆட்டம்ஸ்ங்கிறது ஒரு பேசிக் அடிப்படையான தனிமம். atom. Likewise, human body is made up of animal cell. Our human body, நம்மளுடைய உடல் பார்த்தோன்னா அனிமல் செல்லால உருவாகி இருக்கு. and plant is made up of plant cell. plant பார்த்தோன்னா தாவரங்கள் தாவர செல்லுனால உருவாகி இருக்கு. First, unicellular organism. Some simple organism are made up of only one cell. சிங்கிள் செல்லுனால ஒரே ஒரு செல்லுனால ஒரு உயிரி உருவாகி இருந்து அதை வந்து நாம யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்னு சொல்றேன். யூனினா சிங்கிள். which can be seen with the help of a microscope. யூனிசெல்லுலர் ஆர்கானிசத்தை நம்ம அப்சர்வ் பண்றது மைக்ரோஸ்கோப் வழியா மட்டும்தான் பார்க்க முடியும். they are many single celled microscopic organism. யூனிசெல்லுலர் ஆர்கானிசத்துல many types of millions of organisms இருக்கு. have a look at the image. Chlamydomonas and a amoeba. இது amoeba. next chlamydomonas. amoeba ஓட இந்த finger like projection தான் நம்ம என்ன சொல்றோம், சூடோபோடியான்னு சொல்றோம். இது பார்த்தோன்னா irregular shapeல இருக்கும். this amoeba only present in the waste water stagnant area. இந்த கழிவு நீர்கள் தேங்கக்கூடிய பகுதிகளில் தான் இந்த அமீபாவுடைய உற்பத்தி ப்ரொடக்ஷன் ரொம்ப ஹையா இருக்கும். Chlamydomonas பார்த்தோன்னா Chlamydomonas are mostly present in paddy field. அந்த நெல் வயல்கள்லாம் பார்த்தோன்னா இந்த Chlamydomonas இருக்கும். single cell organism which carry out entire functions. இந்த சிங்கிள் செல்லு இந்த ஆர்கானிசத்தோட என்டையர் ஃபங்க்ஷன். இப்ப each and every organism that reproduce with the help of reproduce பண்ணணும்னா திரும்ப அதனுடைய இனத்தை அதிகரிப்பதற்காக என்ன பண்ணுது, ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் பண்ணுது. அதே மாதிரி அது தொடர்ந்து உயிர் வாழ்வதற்கு ரெஸ்பிரேஷன், நியூட்ரிஷன், இது டைஜஷன் எல்லா ப்ராசஸும் இந்த சிங்கிள் செல்லே பண்றதுனால தான் இதை நம்ம யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்னு சொல்றோம். தி பாடி ஆஃப் ஆல் ஆர்கானிசம் ஆர் மேட் அப் ஆஃப் டென்னி பில்டிங் பிளாக்ஸ் கால்டு செல்ஸ். இதனுடைய உடல்கள் எல்லாமே பார்த்தோன்னா சிறிய பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பிளாக்ஸ் எல்லாமே செல்களினால உருவாயிருக்கு. பாக்டீரியா ஆல்சோ கால்டு யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். பாக்டீரியாங்கிறது ஒரு செல் உயிரி. நெக்ஸ்ட் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம். The cells are organized into tissues. ஒன்றுக்கு மேற்பட்ட செல்கள் ஒன்றோட ஒன்று சேர்றத நாம tissuesனு சொல்றோம். Organs and organ system in a multicellular organisms. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஆர்கன் உறுப்பு, ஆர்கன் சிஸ்டம் உறுப்பு மண்டலம். இது எல்லாமே மல்டி செல்லுலார் ஆர்கானிசத்துல பல செல் உயிரியில இருக்கு. It is a macroscopic organism or visible. Macroscopic means these organisms are clearly visible. நம்ம தெளிவா பார்க்கக்கூடிய அளவுல இருக்கிறதா மேக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம்னு சொல்றோம். இட்ஸ் மேட் அப் ஆஃப் மெனி செல்ஸ். பல செல்களினால இது உருவாகி இருக்கும். The body of macroscopic organism involves various functions. இதனுடைய
உடல் பார்த்தனா பல்வேறு வேலைகளை செய்யக்கூடியதா இருக்கு. You can see cells of onion and human through a microscope. நம்ம ஆனியன் செல்லையும் ஹியூமன் செல்லையும் மைக்ரோஸ்கோப் வழியா பார்த்தா ஆனியன் அண்ட் men are examples for multicellular organism. இதுதான் ஆனியனோட செல்ஸ் த்ரூ மைக்ரோஸ்கோப் வழியா பார்க்கும்போது இது மாதிரி சின்ன சின்ன பாக்ஸஸா தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம ஹியூமனோட செல்ஸ் மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது இந்த ஷேப்ல இருக்கும். அதுதான் நம்ம ஆர்பிசி ரெட் பிளட் செல், டபிள்யூபிசி ஒயிட் பிளட் செல், பிளேட்லெட்ஸ்னு டிவைட் பண்றோம் ஆர் கிளாசிஃபை பண்றோம். நெக்ஸ்ட் செல் டு ஆர்கானிசம். செல்லில் இருந்து ஆர்கன் உறுப்பு, ஆர்கானிசம் உயிரினம் எப்படி உருவாகுது. மெனி செல்ஸ் ஃபங்க்ஷன் டுகெதர் டு ஃபார்ம் டிஷ்யூஸ். ஒன்றுக்கு மேற்பட்ட செல்கள் சேர்ந்ததுதான் நாம டிஷ்யூன்னு சொல்றோம். Different tissues combine together to form an organ. ஒன்றுக்கு மேற்பட்ட திசுக்கள் சேர்ந்ததை நாம உறுப்புகள்னு சொல்றோம். And different organs to form an organ system. ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்புகள் சேர்ந்ததை உறுப்பு மண்டலம் என்று நாம சொல்றோம். Which leads to form a organism. ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்பு மண்டலங்கள் சேர்ந்ததை நாம ஒரு உயிரினம்னு சொல்றோம். எடுத்துக்காட்டா நம்மளுடைய மனித உடல்ல பார்த்தனா என்னென்ன அந்த ஆர்கன் சிஸ்டம் இருக்கு. சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரத்த ஓட்ட மண்டலம் இருக்கு. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சுவாச மண்டலம். டைஜஸ்டிவ் சிஸ்டம்னா நம்ம செரிமான மண்டலம். நெக்ஸ்ட் நர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலம். இது மாதிரி நிறைய ஆர்கன் சிஸ்டம்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஆர்கானிசம். Many type of organ system function together in a body. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த many types பல வகையான ஆர்கன் சிஸ்டம் எல்லாமே ஒன்றோட ஒன்று கோஆர்டினேட் பண்ணி இணைந்து செயல்பட்டாதான் அந்த உயிரினம் என்ன பண்ண முடியும், லிவிங் கண்டிஷன்ல உயிரோட இருக்க முடியும். எக்ஸாம்பிள் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருக்கு, டைஜஸ்டிவ் சிஸ்டம், எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம்னா வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் ஆர் removed through the excretory system. Next circulatory system na blood circulation. Respiratory system na air breathing process எல்லாமே respiratory system வழியா தான் நடக்குது. digestion நம்ம ஈட் பண்ணக்கூடிய ஃபுட் எல்லாம் டைஜஸ்ட் பண்ணக்கூடியது இந்த digestive system. Next organ system. Many organs together to form an organ system. ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்புகள் சேர்ந்ததா உறுப்பு மண்டலத்தை உருவாக்குது. which is concerned with a specific function. each and every organ system contain a specific function. ஒவ்வொரு உறுப்பு மண்டலமும் ஒரு குறிப்பிட்ட பணியை கொண்டிருக்கும். for example respiratory system which has organs like respiratory systemங்கற சுவாச மண்டலத்துல என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்குன்னா நாஸ்ட்ரில்ங்கிறது நம்மளுடைய மூக்கு துவாரம், nasal chamber, windpipe and lungs that helps in the process of respiration. The respiration process க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நாஸ்ட்ரில்ல இருந்து nasal chamber, lungs உள்ள இருக்கக்கூடிய நுரையீரல் வரைக்கும் இது எல்லாத்தையும் நம்ம சுவாச மண்டலம்னு சொல்றோம். In a plant the root system consists of primary root, secondary root and tertiary root which does the function of conduction of water. அதே மாதிரி தாவரத்துல பார்த்தனா இருக்கக்கூடிய வேர்ல பிரைமரி ரூட். This primary roots are formed through the seeds. விதையிலிருந்து முதல்ல தோன்றக்கூடிய வேரை தான் நாம பிரைமரி ரூட் அல்லது முதன்மை வேர்னு சொல்றோம். அதிலிருந்து பக்க கிளைகளாக பிரியக்கூடியது செகண்டரி ரூட், இரண்டாம் நிலை வேர்கள்னு சொல்றோம். அந்த இரண்டாம் நிலை வேர்கள் மீண்டும் பிரியக்கூடிய நிகழ்வை தான் நாம டெர்சியரி ரூட்ஸ் அல்லது மூன்றாம் நிலை வேர்கள்னு சொல்றோம். வாட்டர் அண்ட் மினரல்ஸ் அண்ட் ஆல்சோ பிக்சேஷன். ரூட்டுடைய இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். வேர் பார்த்தோன்னா வாட்டரையும் மினரலையும் அதில் இருக்கக்கூடிய சைலம் கண்டக்டிவ் எலமெண்ட்ஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ் திசுங்கிற கூட்டு திசுவான சைலத்தின் மூலமாக தாவரத்தினுடைய வேர் பகுதியிலிருந்து அதனுடைய நுனிப்பகுதி வரைக்கும் கடத்தக்கூடிய பணியை செய்யுது.
மினரல் அப்சார்ப்ஷன், மண்ணில் இருக்கக்கூடிய அந்த மினரல் காம்பனன்ட்ஸ் எல்லாமே அப்சர்வ் பண்ணி தாவரத்துக்கு கொடுக்கக்கூடிய பணியை செய்யுது. அண்ட் ஆல்சோ பிக்சேஷன், ஒரு தாவரம் ஒரே இடத்துல நிலையா இருப்பதற்கு தேவையான உதவியை செய்யக்கூடியது இந்த ரூட்.